ரோபோ சங்கரின் உடலிற்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் என பலரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நகைச்சுவை நடிகரான கிங்காங் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மறைந்த நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவரின் உடலிற்கு தற்போது பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். உங்களது நினைவலைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். அதாவது ரோபோ சங்கர் நான் முதல் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சி அவரை பார்த்தேன். நான் சென்னையில பூந்தமல்லின்னு ஒரு ஏரியாவில் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரோபோ சில்வர் பெயிண்ட் அடிச்சு தான் ரோபோ மாதிரி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நான் மதுரை, என்னோட சொந்த ஊர் மதுரை. நான் சென்னையில் வந்திருக்கேன், எனக்கு யார் என்னன்னு தெரியாது, நீங்கள் நிகழ்ச்சியெலாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மண் சுருதியில் நான் சொல்லி அந்த நம்ம அதில் சேர்த்தது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நிறைய லட்சுமண் சுருதி ப்ரோக்ராம் நிறைய அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவருடைய திறமை அது வளர்த்துட்டு அப்படியே இது பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ரோபோ சங்கர்னா எல்லா மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் வந்தார். சொல்லுங்க மேடம். சார், இப்ப ரோபோ சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை மிக்க ஒரு நடிகர் அப்படின்றத திரை வாயிலாக எங்க எல்லாராலுமே பார்க்க முடியுது. ஆனா நீங்க அவர்கிட்ட ரொம்பவே நெருங்கி ரொம்ப கிட்டக்க பழகி இருக்கிறீங்க. சோ நேர்ல பழகுறதுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் சார்? ஜாலியா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்கா இருக்கட்டும் புரோட்டமா அவர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாரு. எல்லாரும் சந்தோஷப்படுத்தி யார் மனசு அவர் புண்படாத அளவுக்கு தான் அவர் நடந்துக்குவாரு. நல்லா ஜாலியா இருப்பாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே சரி, அது சும்மா இருக்கிற டைம் இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஷூட்டிங் எங்க இருந்தாலும் எங்க ரெண்டு பேரும் காம்போ பயங்கரமா இருக்கும். நல்லபடியா ஜாலியா இருப்போம் நாங்க. இப்ப கூட யாழ்ப்பாணம் ப்ரோக்ராம் போயிருந்தோம் இப்பதான் ஒரு 2 வாரம் முன்னாடி. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஜாலி தான். நாங்க ஏர்போர்ட்ல சும்மா வெளியில கூட ஜாலியா ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து நாங்க போட்டிருந்தோம். அது கூட நல்லா ட்ரெண்டிங்ல போயிடுச்சு. ஆனா அவர் எந்த மாதிரி ஆகணும் யாருமே நினைச்சே பார்க்கல. நான் கூட சரி மருத்துவமனையில அனுப்பினோன்னு சரி சாதாரணமா எனக்கு ஏற்கனவே அவருக்கு மஞ்சள் காமால கொஞ்சம் இதுவாயிட்டு மறுபடியும் வந்துட்டாரு அவரு. சரி அதே மாதிரிதான் வந்துருவாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி யாருமே நினைச்சு பார்க்கல. இந்த மாதிரி. நன்றி சார், உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.